صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்வில் ரபியுல் அவ்வல் மாதத்தை வரவைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். முழு ஆலத்தாருக்கும் அல்லாஹ் அருளாக தேர்ந்தெடுத்த உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். பொதுவாக இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஞாபகப்படுத்துவது, அவர்களை பற்றி புகழ் பாடுவது, அவர்களை அறிமுகப்படுத்துறது எல்லா காலங்களிலும் எங்களுடைய தீனுடைய மார்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் காலாகாலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம், அதுக்கு பின்னால் உள்ள காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா சிறப்பை சமூகமயப்படுத்துறது இந்த காலம் மிகவும் பொருத்தமான காலம் என்ற அடிப்படையில் பல உலமாக்களுடைய கருத்து இருக்கு. அந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய மன்ஹஜ், இலங்கை முஸ்லிம்களுக்கான மார்க்க விவகாரங்களில் இலங்கை முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டிலையும் ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு சந்தர்ப்பம் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு ஆலத்தாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்குமான அந்த 63 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மனித இனத்துக்கு முன்மாதிரியாக துனியாவிலேயும் ஆஹ்ராவிலும் உலகத்திலேயும் மறுமை வாழ்விலும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கான அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன், அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்தை அழகாக தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையும் முழு சீராவும் குர்ஆனுடைய ஒரு தஃப்சீராக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பிறந்த அந்த மண்ணை மக்காவை எவ்வாறு நேசித்தார்கள், அதே போல் தமக்கு அடைக்கலத்தை வழங்கின, நமக்கு பாதுகாப்பு வழங்கின, அச்சுறுத்தலான ஒரு நேரத்தில் நமக்கு பாதுகாப்பு வழங்கின அந்த யஸ்ரிப் என்ற ஊரை, அந்த கிராமத்தை, அந்த நகரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நேசித்தார்கள். அது பின்னால் மதீனத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகரம் என்று புகழ்பெற்ற அந்த மதீனா. இதில் மிக முக்கியமாக ஒரு இடத்தில் யாராவது பிறக்கிறதாக இருந்தால் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய தெரிவில்லாமல் நாம் பிறக்கக்கூடிய இடம் அல்லாஹுடைய தெரிவாக தான் அமைந்திருக்குது. உலகத்தில் எந்த பகுதியில் எந்த தாய்க்கு நாம் பிறக்க வேண்டும், எந்த மண்ணில் நாம் பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய தெரிவு. அந்த அடிப்படையில் புனிதமான மக்காவில் புனிதமான ஒரு குடும்பத்தில், குறைஷி வம்சத்தில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில், குறைஷி ஹாசிமி வம்சத்தில் பிறந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நேசித்தார்கள். மக்காவில இருக்கக்கூடிய எல்லா மக்களுடன் எல்லா நலவுகளிலையும் ஈடுபட்டார்கள். நபித்துவத்துக்கு முன்னாலேயும் அவர்கள் அஸ்ஸாதிக், அமீன், ஒரு நல்ல ஒரு சிட்டிசன்டாக, ஒரு நல்ல ஒரு பிரஜையாக, ஒரு சிவில் ஆக்டிவிஸ்டாக, பொது விவகாரங்களில் எல்லாத்திலையுமே முன்னுரிமை வழங்கக்கூடிய, பொது விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் இருந்தே அவ்வாறு அதுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியில் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் மக்கா வாசிகளை அல்லாஹின் பக்கம், அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார்கள். உண்மையின் பக்கம், ஆஹிராவின் பக்கம், மறுமை நாளின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார்கள்.
கடைசியாக தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹுடைய வஃபாத், அதுக்கு பின்னால தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிபுடைய வஃபாத். இவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு மக்காவில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். தாயிஃபுக்கு போனார்கள், அங்கேயும் அவருக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில மதீனாவை தெரிவு செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மண்ணை பார்த்து, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த பூமி, அந்த மக்கா ஹரம் ஷரீஃப் இருக்கக்கூடிய, கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பூமி, அங்கு தொழக்கூடிய ஒரு தொழுகை 1,00,000 தொழுகைக்கு சமம். வேற இடத்தில் தொழக்கூடிய 1,00,000 தொழுகைக்கு அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய தொழுகை 1,00,000க்கு சமம் என்று ஹதீஸில் இருக்குது. பரக்கத் நிறைந்த ஒரு பூமி, பரக்கத் நிறைந்த ஒரு நகரம். ஹரம் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஹரத்துடைய எல்லைகள் அங்கு வேட்டையாட முடியாது. எல்லோருக்கும் பாதுகாப்பான ஒரு பலதன் தய்யிபா ஆமினா, ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நகரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கல்ல. அந்த மண்ணை பார்த்து, அந்த பூமியை பார்த்து சொன்னாங்க, இந்த மக்கள், இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் என்னை இந்த ஊரை விட்டும் விரட்டல்லண்டா, நான் எப்போதும் இந்த ஊரை விட்டு போறதே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு நேசித்தார்கள். நாம் பிறந்த பூமி, நாம் திறந்த நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த இடங்களை நேசிப்பது, அதுக்காக வேண்டி துஆ செய்வது, இது நபிமார்களுடைய பண்பாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று துஆ செய்யும் போது, உன்னுடைய அடியான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ செய்தார்கள், அந்த துஆவுடைய 2 மடங்கு இரட்டிப்பான துஆவை நான் மதீனாவுக்கு கேட்கிறேன், அதனுடைய பரக்கத்தையும் பாதுகாப்பையும் மதீனாவுக்கு கேட்டார்கள். ஏன்? தனக்கு பாதுகாப்பு தந்த நகரம், தான் இடம்பெயர்ந்து அகதியாக போயிட்டு அங்கு மக்கள் தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான பாதுகாப்பையும், தேவையான எல்லா சலுகைகளையும், தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தினார்கள். அவர்கள் தன்னுடைய உயிரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள், அந்த மதீனா வாசிகள், அன்சாரிகள். அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த பூமி மக்காவையும் நேசித்தார்கள். அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, மக்கா வாசிகளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். நலவின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார்கள். தீமையை, கெடுதியை அவர்கள் தடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹின் பக்கம் மக்கள் அழைத்து கொண்டே இருந்தார்கள். எல்லா பொதுவான விவகாரங்களிலும் முன்முறமாக இருந்து ஒரு சிவில் ஆக்டிவிஸ்டாக இருந்தார்கள். சமூக விவகாரங்கள் அக்கறை செலுத்தினார்கள். காபத்துல்லாவை கெட்டக்கூடிய விவகாரத்துல அதுக்கு ஒரு தீர்வை வழங்கினார்கள். மக்காவில் எல்லா விவகாரங்களிலையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்வாக இருந்தார்கள். தான் பிறந்த பூமியை நேசிப்பது நம்முடைய தீனில் மிக முக்கியமான ஒரு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான ஒரு சுன்னா. மதீனாவையும் நேசித்தார்கள். ஏன்? தனக்கு பாதுகாப்பையும், தனக்கு எல்லா தேவையையும், எல்லாத்தையும் வழங்கின ஒரு பூமி, வழங்கின மண்ணு, அந்த மக்கள் அதை வழங்கினார்கள். மக்கா வெற்றிக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்துடுவாங்க என்று சஹாபாக்கள், அன்சாரிகள் எண்ணினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி மறக்கல்ல. அவனுக்கு விருப்பமான ஒரு நகரம் மக்கா, அங்க தொழுகைக்கு ஏராளமான நன்மை, உம்ரா செய்யலாம் அடிக்கடை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். ஏன்? நன்றி மறக்காமல் அந்த மண்ணுக்கு நன்றி செலுத்தினார்கள். சொன்னார்கள், மதீனத்து ரசூல், இதுதான் என்னுடைய நகரம் என்று சொல்லி மதீனாவை நேசித்தார்கள். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய புனிதமான அந்த உடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அடங்கியிருக்கிறாங்க. உம்ராவுக்கு, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய எல்லோருமே நாம் அங்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஜியாராவுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு பின்னால், துஆவுக்கு பின்னால் அந்த மதீனா பரக்கத் நிறைந்த ஒரு ஊராக மாறிட்டு மதீனாவுக்கு பாதுகாப்புக்கு துஆ செய்தார்கள். மதீனால இருந்த நோய்கள் எல்லாம் போகணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அந்த அடிப்படையில் நமக்கு இந்த பாடத்தினூடாக, சீராவின் இந்த பகுதியினூடாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான், நாம் பிறந்த இந்த மண்ணை, நமக்கு பாதுகாப்பையும், நமக்கு நம்முடைய விடயங்களை சுதந்திரமாக, மார்க்க விடயங்களை சுதந்திரமாக செய்ய நமக்கு எல்லா பாதுகாப்பையும், சுதந்திரத்தையும், உரிமையும் வழங்கியிருக்கக்கூடிய அந்த மண்ணை நேசிப்பது
எங்களுக்கு மிக முக்கியமான கடமை. அதுக்கு பங்களிப்பு செய்வது, அதில் வாழக்கூடிய ஏனியவர்களுடன் நாம் பொதுவான மனித இனத்துக்காக பிரஜைகளுக்கு நலனுக்கான பொதுவான எல்லா விடயங்களிலும் நாங்களும் பங்குதாரி ஆகிறது. பாவகரமான விடயம் அல்லாம மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் நாங்களும் பங்குதாரி ஆகிறது. இந்த நாட்டுடைய, இந்த மண்ணுடைய, நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி நாமும் பங்களிப்பு செய்கிறது எங்களுடைய தீனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரயோஜனமான மனிதன் ரஜுல் நாஃபியா, நான் ஒவ்வொருத்தரும் பிரயோஜனமான ஒரு மனிதனாக இருக்கணும். மக்களுக்கும் நாம் வாழக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய சூழல் சுற்றாடல் அனைத்துக்கும் நாம் பிரயோஜனமானவர்களாக, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த பாடம், மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், மக்காவை எவ்வாறு நேசித்தார்கள், மதீனாவை எவ்வாறு நேசித்தார்கள், மதீனா வாசிகளுடன், மதீனா மண்ணுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்களுடன், அந்த பூமியுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள். உஹதுல சொன்னாங்க, உஹது எங்களை நேசிக்குது, உஹது எங்களை நேசிக்குது, நாங்க உஹதை நேசிக்கிறோம். மதீனால இருந்த பெரியோரு மலை. அந்த அடிப்படையில் இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவினூடாக கற்றுத்தரக்கூடிய பாடம். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த சீராவுடைய பாடத்தை நாம் படித்து விளங்கி நம்முடைய வாழ்வில் அதை கொணர முயற்சிக்கிறதோடு மற்றவர்களுக்கும் இதை எத்தி வைத்து நாம் ஒரு நட்பிரஜையாக இந்த மண்ணுக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன மக்களையும் அல்லாஹ் பொருந்து கொண்டு அவர்களுக்கு விமோசனத்தை வழங்க வேண்டும் என்ற துஆவுடன் நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா